பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் வடியாத காரணத்தால் 4வது நாளாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயகாந்த். வணக்கம் விஜயகாந்த். தூத்துக்குடி மாவட்டம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய நிலையில் எப்பொழுது இந்த பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்க வாய்ப்புகள் உள்ளது? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடியில் பெய்த கனமழையானது 17, 18 ஆகிய தேதிகள் பெய்த கனமழையானது மாவட்டம் முழுக்கிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மாநகர பகுதிகளில் முற்றிலுமாக பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தியதுன்னு சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இன்று வரையும் கூட தண்ணீர் வடியாத சூழ்நிலை தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது பாத்தீங்கன்னா அந்த மெயின் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே ஒரு 2% தண்ணீர் மட்டுமே வடிந்துள்ளது. மீறி பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் மற்றும் அந்த பள்ளி கல்லூரிகள் அருகே என ஏகப்பட்ட இடங்களில் நிறைய, அதாவது முக்கிய அளவுக்கு தண்ணீர் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கிறது. இதனால் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கடந்த திங்கட்கிழமை முதலே பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த இயல்பு நிலை திரும்பும் வரை விடுமுறை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த 3 தினங்களாக விடுமுறை அளித்து வந்த நிலையில் இன்னும் அந்த மழை நீரானது பல இடங்களில் தேங்கி இருப்பதால் பள்ளிக்கு கல்லூரியில் செல்லும் மாணவர்கள் சிரமத்துடன் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்பதால் இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும், அதாவது 4வது நான்காக தொடர்ந்து இந்த விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு. மேலும் அந்த இயல்பு நிலை திரும்பி முழுமையாக அந்த சாலையில் இருக்கக்கூடிய மற்றும் அந்த பள்ளி கல்லூரிகள் வளாகங்களில் இருக்கக்கூடிய நீர் மழை நீர் வடிந்த பிறகுதான் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.